ஓகே, இது வந்து பிரசங்கம் அல்ல, இது டீச்சிங் அப்படின்னு சொன்னாங்க. என்னது இதனால டீச்சிங் இந்த வயசுலயும் உங்களுக்கு பாடம் நடத்த வேண்டியதா இருக்குது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரு ஆமென். நல்ல கவனிங்க. ஜெபம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. எல்லாருக்குமே தெரியும், ஜெபம் இல்லாத சபை கிடையாது. ஏற்கனவே பாஸ்டர் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண மாதிரி ஜெபிக்காதவங்க கிடையாது. எல்லாருமே ஜெபத்தோடு இருக்கீங்க, கர்த்தரோட ஐக்கியமா இருக்கிறீங்களா இல்லையா? யாரை பத்தியோ எதை பத்தியோ பேசுற மாதிரியே பாக்குறீங்களே, நல்லா தான் உட்காந்துருங்க. சிரிக்க தப்பு இல்லை, சிரிச்சா காசு வாங்க மாட்டோம், இலவசம். சிரிக்கிறதுக்கு இலவசம், அனுமதி அல்ல. எதிர்மறை புரியுது? உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்புறேன். ஜெபம் என்பது வந்து எல்லாருக்குமே இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப 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 அவசியம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், அவன் எனக்கு அகேன்ஸ்டா இருக்கிறான், அவனுக்கு எதிராளியா இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஃபாதர் பெர்கமன்ஸ் பண்ற மாதிரி உம்மோடு இருக்கணுமே ஐயா, உண்மை போல் மாறணுமே, என்ன பதவமா பாக்குறீங்களே. சோ நம்ம யாரோட அதிக நேரம் நம்முடைய நேரங்களை நாம் செலவு செய்கிறோமோ அவர்களை போலவே இருப்போம். எத்தனை நம்புறீங்களா? நான் மறுபடியும் ஒரு தடவை அழுத்தம் திருத்தமா சொல்றேன். யாரோடு நாம் அதிக நேரங்களை நாம் செலவழிக்கிறோமோ அவர்களை போலவே நம்முடைய குணாதிசயங்கள் மாறும். இது வந்து இயற்கையாகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கேரக்டர், ஒரு குணாதிசயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சமையல்காரோட வேலைக்கு போனீங்க அப்படின்னா சில நாட்கள்ல சமைக்க தெரியாத ஆளா இருந்தா நீங்க என்ன செஞ்சுக்குவீங்க? ஏதாவது ஒரு வகையில கற்றுக்கொள்வோம். ஒரு நல்ல சட்ட மேதையோடு நீங்கள் கூட பழகுறீங்க, அவங்களோட வேலைக்கு செய்றீங்க அப்படின்னா சட்டத்தினுடைய நுணுக்கங்களை ஒரு சில காரியம் நமக்கு படிப்பறிவுனா கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கற்றுக்கொள்வோம். அதை போல தேவனோடு இருக்கிற மனிதன் ஒவ்வொரு நாளும் தேவனை போலவே மாறிக்கொண்டே இருப்பான். டே பை டே, ஒவ்வொரு நாள். காரணம், அவன் சாதாரண மனிதனோடு பழகவில்லை. அதிகாலை நேரத்திலே, மாலை நேரத்திலே, இருட்டுகிற சமயத்திலே, இரவு நேரத்திலே, நடுச்சாமத்திலே சாதாரண மனிதனோடு பழகவில்லை, தேவனோடு பழகுகிறபடியால் அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த குணாதிசயம் போலவே அவரை போலவே நாமும் மாறிக்கொண்டே இருப்போம். எத்தனை புரியுது? எல்லாருக்கும் புரியும் நான் நம்புறேன். சோ ஜெபம் என்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. அந்தியோகியா பட்டணத்திலே சீஷர்களை பார்த்து அவர்கள் கிறிஸ்து என்றார்கள். கேக்குதுல்ல? அந்தியோகியா பட்டணத்துல சீஷர்களுக்கு பார்த்து என்ன சொன்னாங்க? அவர்கள் கிறிஸ்து, அதாவது அவருடைய கிறிஸ்துவோடைய குணாதிசயங்கள், ஆக்டிவிட்டிஸ் எல்லாம், அவருடைய பேச்சும் திறமைகளும் எல்லாமே செயல்பாடுகளும் யாரை போல பேசாம என்ன கவனிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்படி இருந்தீங்க. அப்படி இருந்ததுனாலே அவங்களுக்கு ஒரு பேர் உண்டாயிட்டு. ஃபர்ஸ்ட் they are Christians. அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். புரியுதுல உங்களுக்கு? அவங்க எல்லாம் யாரு? அப்ப நாமெல்லாம் யாரு? நாமளும் கிறிஸ்தவங்களா, அவங்களும் கிறிஸ்தவர்கள். பெயர்படி அல்ல, நடக்கையின்படி. இன்னொரு விஷயத்தை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வர நல்லா கவனிச்சுங்க. பேதுரு மறுதலிப்பதற்காக போக மாட்டாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையக்கூடிய அந்த நேரங்கள்ல அவர் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும், அங்க இருக்கிற ஒரு வேலைக்காரி அம்மா கேட்பாங்க, இவனும் அவனோடு இருந்தது போல தெரியுது, என்னுடைய பேச்சு வெளிப்படுத்துகிறது. அதற்கு புரியுது? ஆக்சுவலா அவர் ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன், மீன் தான் பிடிக்கிறவர். ஆனால் மீன் பிடிக்கிறவனுடைய பேச்சு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. காரணம், பேதுரு 3.5 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஜீவித்திருக்கிறார். எத்தனை புரியுது? நாம எத்தனை வருஷம் கிறிஸ்துவோடு வாழ்றோம்? எத்தனை வருஷம் கிறிஸ்துவோடு இருக்கிறோம்? ஒவ்வொருத்தரா கேட்டா சொல்லுவீங்க. ஆனா வேணா டைம் ஆகிடும். எத்தனை வருஷம் சிஸ்டர்? 10 வருஷமா இருக்கணும். தம்பி என்ன ஏன் கேட்டீங்க? ஐயா கோச்சிக்கிறீங்க, கேட்டது 15. பட் வந்து ஆண்டவரோடு இருக்கிறவர்கள் அவரை போல மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். அவரோடு இருக்கிறவர்கள். ஜெபம் என்பது எனக்கு காலையில் ஒரு மைண்ட் செட் வருது, யோசனை வந்தது.
ஜெபம் அப்படின்னா என்ன அப்படின்னும் போது எனக்கு இன்னொரு கேள்வி, உங்க அப்பா கிட்ட ஏன் பேசுற அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. புரியுதா உங்களுக்கு? உங்களை பார்த்து நான் ஏன் உங்க அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்னா அது நியாயமான கேள்வி. அதே அப்படி அப்பா, அதனால நான் என்ன செய்யறேன், நானு பேசுறேன். அதே போல ஆண்டவர்கிட்ட ஏன் பேசணும், நாம ஆண்டவர்கிட்ட ஏன் பேசணுமா? பூமியில அவர் தான் அப்பா, நித்திய காலமா அவர் தான் எனக்கு நித்திய பிதா, அவர் தான் எவர் லாஸ்டிங் ஃபாதர், எப்பொழுதும் அவர் தான் நமக்கு அப்பா. எத்தனை பேர் புரியுது? அதான் ஃபாதர் பெர்கமன்ஸ், அவர் பேர் பக்கம் சொல்ற எஸ்.ஜே. பெர்கமன்ஸ். அந்த ஜே கொஞ்சம் சேர்த்து வர்றாரு. சரி, கவனிப்போம். நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் அவர் கொண்டு வந்ததை நான் கொட்டி விடாமல் சென்று விடுவேன். அதனால வசனத்தை நம்ம எடுக்கலாமா? உங்களுடைய சிரித்த முகங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏன் ஜெபிக்கணும்? கவனிங்க, ஏன் ஜெபிக்கணும்? 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். எடுத்தவங்க வேகமா எடுத்து வாசிக்க பார்க்கலாம். நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும்? 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். நல்லா கவனிங்களா? இதற்காகவும் நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக. இப்போ நீங்க சொல்லுங்க, எனக்காக. நல்லா கவனிச்சுங்க இந்த வார்த்தையை. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய யாருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை, தட் மீன்ஸ் எக்ஸாம்பிள, ஒரு எடுத்துக்காட்டை பின் வைத்து போனார். ஏசப்பாவுக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. அழகா உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ரொம்ப அழகா தெளிவா பேதுரு சொல்றாரு, உங்களுக்காக நீங்க அவரை ஃபாலோ பண்ணும்படியாக அவர் உங்களுக்காக ஒரு மாதிரியை, எக்ஸாம்பிள உங்களுக்காக வச்சுட்டு போயிட்டார். இந்த உலகத்திலே நம்ம ஒரு மனுஷனை போல வாழணும் அப்படின்னா நாம பின்பற்றக்கூடிய, ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஒரு தகுதியான ஒரே ஒருவர் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒத்துக்கிட்டீங்களா? அவரை தவிர நடக்கையில, பேச்சில, வாக்கில, செயல்ல வல்லவர் யாருமே கிடையாது. தெய்வம் என்ன பண்ணாரு? செஞ்சு முடிச்சதை பத்தி பேசிட்டு இருக்க மாட்டார். என்ன செய்யணுமோ அதை பத்தி பிதாக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. நான் மறுபடியும் சொல்றேன், அவருடைய லைஃப் ஸ்டைல்ல செஞ்சு முடிச்சதை பத்தி என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டாரு. ஒரு இடத்துல போயிட்டு ஸ்தோத்திரம், நேற்று போன ஒரு 12 வருடம் பெருமாடல ஒரு ஸ்திரீ சொஸ்தமானாங்க, என் ட்ரெஸ் தொட்ட உடனே அப்படிலாம் சொல்லிட்டு மாட்டாரு. வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்த காரியங்களுக்காக அவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாரு? ஜெபித்துக் கொண்டே இருந்தார். முதல் கேள்வி என்ன? ஏன் ஜெபிக்கணும்? ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக என்னத்தை வச்சுட்டு போயிருக்கிறாரு? ஒரு மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவர் ஜெபித்து இருக்கிறார். எனக்குரிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து. அதனால் நான் என்ன செய்ய போறேன்? நானு ஜெபிக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே கேட்ட பிரசங்கத்துல ரொம்ப அழகாக ஊழியர் சொன்னார். என்ன சொன்னார்னா, இவ்வுலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணுமே கிடையாது. அவன் என்கிட்ட வந்தாலும் தலையை சொல்லிட்டு தான் நிற்பான தவிர ஒண்ணுமே கிடையாது. அவன் சும்மா தான் ஏமாந்து தான் போனோம். அது புரியுது. சோ அவன் தான் ரொம்ப பர்ஃபெக்டான பர்சன். மார்க்குவின் புஸ்தகத்துல 14வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 14:37. வேகமா வாசிக்கலாமே. நல்லா கவனிங்க. பின்பு அவர் வந்து, நல்லா கவனிங்க, பின்பு அவர் வந்து 14வது அதிகாரம் 37வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? ஆக்சுவலா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இருக்கிறதுலே கம்மியான டைம் என்னதான்? இருக்கிறதுலே கம்மியான டைம் என்னதான்? ஒரு மாதிரி பாருங்க. நம்ம ஒருத்தர் பொருள் ஒருத்தர் தெரியாம எழுதி வச்சுக்கிட்டு எப்படி பார்ப்போம்? அந்த மாதிரி சில பாக்குறாங்க. கவனிங்க, இருக்கிறதுலே குறைவான நேரம் இதுதான், 1 மணி நேரம். ஆண்டவர் கேட்கிறாரு, அட்லீஸ்ட் 1 hour, 1 மணி நேரமாவது எனக்காக விழித்திருக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு, நான் அவருக்காக தேவ சமூகம்
ஜெபத்துல அட்லீஸ்ட் 1 hour ஆவது நான் விழித்திருக்க வேண்டும், நான் விழித்திருக்க வேண்டும், நான் விழித்திருக்க வேண்டும், நான் விழித்திருக்க வேண்டும், நான் விழித்திருக்க வேண்டும். சிலர் அதிகாலை ஜெபம் சொல்லி எழுச்சி உட்காந்து அவங்க பண்ற அவங்களும் அதுக்குள்ள ஏச்சு உட்காருவாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நேர்மோடங்கள் எப்படி இருப்பாங்க, அப்படியே லைட்டான செய்வாங்க. பாம்பு பழந்துக்கிறாங்க, கொஞ்சம் அப்படி வணங்கும், அப்படி பண்ணுவாங்க. அது கொஞ்ச நேரம் அந்த பெட்ஷீட் எடுத்து அப்படி ஒரு போத்தி என்ன செய்வாங்க, அப்படியே ஃப்ரண்ட்ல தாழ குனிந்து பணிந்து தாழ குனிந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொன்னாரு 1 hour எனக்காக விழித்திரு அப்படின்னாரு. ஜபத்துல விழித்திருந்து என்ன செய்ய சொன்னாரு, ஜபம் பண்ண சொன்னாரு. அதுவும் சிலதான் பெருமையா சொல்லுவோம், அது இன்னானே தெரியல ஐயா. பாஸ்டர் ஒரு அம்மா சொன்னாங்க, அது இன்னானே தெரியல ஐயா, அது ஜபத்துல உட்கார்ந்தாண்டா புத்தாவி கொட்டாதியா வந்துருக்கே. ஜபத்துல உட்கார்ந்தா கெட்டாவி வந்து கொட்டாவியை கொடுத்து உன்னுடைய நல்லாவே கெடுக்க பார்க்கும். கொட்டா கிடாம ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? அதனால சோர்வு வருது அப்படின்னா அதை மேற்கொள்ளும் 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 மேற்கொள்ளும். கால் வலிக்குதுங்கிறதுனால எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போகாம வந்திருக்கோம். கால் வலிச்சாலும் என் வீட்டுக்கு நான் கண்டிப்பா என்ன செஞ்சிருவேன், நான் போய் சேருங்கிற அந்த எண்ணத்தோடு ஜெபிப்போம். அடுத்த ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம் 1 மணி நேரமா. நெக்ஸ்ட் லூக்கா 26வது அதிகாரம் 41வது வசனம். லூக்கா 26:41 எடுத்தவங்க வாசிக்கலாம். 26 24:40. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல நம்ம ஏற்படுகிற சோதனைகளுக்கு நம்ம உட்படாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா, விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். சோதனையில சிக்கிக்கொள்ள கூடாது அப்படின்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, சோதனையை நாம் சிக்கிக்கொள்ள கூடாது அப்படின்னா விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் எப்படி ஜெபிக்கணும்? நல்ல கேள்வியா இல்லையா? பக்கத்துல மோத பார்த்து கேட்க, நல்ல கேள்வியா இல்லையா? நல்ல கேள்வியா இல்லையா? நல்ல கேள்வி தானே, உண்மையாவே நல்ல கேள்விதான். கேட்கிறாங்க, என்ன ஆண்டவர், எப்படி ஆண்டவர் ஜெபம் பண்றது? ஆண்டவர் கேட்கிறாரு, பரமண்டலத்திலே பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலம் செயல்படுவது பூமியிலும் செயல்படுவதாக. எங்களுக்கு இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அதுக்கப்புறம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு என்ன செய்யுங்க, மன்னியும். அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு, நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடி எங்கள் தீமையில் ரட்சித்து காத்துக் கொள்ளும். விசேஷமான ஜபங்களிலே ஒரு ஜபம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஜபம் பண்றோம். ஓகே, அடுத்தது என்ன செய்யறோம், தேவனுடைய சித்தம் பூமியில செயல்படணும். ஓகே, அடுத்தது என்ன செய்யறோம், ஆகாரத்தை தந்துடணும். அடுத்தது என்ன செய்யறோம், பாவங்களை மன்னியும். 5வது ஒரு விஷயம், நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடி தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ஏன் நம்ம சோதனை இன்னைக்கும் பாவத்தை மேற்கொள்ளாதபடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த அதே பாவங்களை நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்னா ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, சோதனையில இன்னும் அகப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஜெபிக்கவில்லை ஜெபிக்கவில்லை ஜெபிக்கவில்லை. உங்க ஜெபத்தோடைய லெவலை அதிகப்படுத்தி பாருங்க, நிச்சயமாக உங்களை மேற்கொள்ளுகிற காரியங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். முடியுமா? முடியாது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? வேதத்துல பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இங்க நான் முன்னாடி நான் நிக்கிறதுனால உங்களை விட நான் பெரிய ஆள் கிடையாது. என்னை விட வேதத்தை நல்லா கரைச்சி குடிச்சவங்களா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க. சீட்டு தேவ திருவிழா என் பேரத்தை வந்துருச்சு, அதனால நான் முன்னாடி வந்திருக்கேன். புரியுது? புரியுதா இல்லையா? அதனால என்ன பார்க்காதீங்க, என்ன பார்த்தா நிஜமா மண்டையில ஒன்றும் ஏறாது. சொல்ற வார்த்தையை கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அடுத்தது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து கேட்போம். அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் கவனிங்க, ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் தம்முடைய சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். நல்லா கவனிக்கல, ஒருமனப்பட்டு ஜபத்தில தரித்திருந்தார்கள். அடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம்,
ஃபேன் போட்டுருக்குது, கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி அப்படி இருந்தா கொஞ்சம் ஏஞ்சி நின்று உட்காந்து நான் தப்பா நினைக்கவே மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருமனப்பட்டு தரித்திருந்தாங்க. என்ன செஞ்சிருந்தாங்க? அந்த வேர்ட் நல்லா கவனிக்கணும். ஜெபத்திலே தரித்திருந்தாங்க. தனக்கு இஷ்டமானதை உளறி விட்டு கொட்டி விட்டு அவர் போய்விடவில்லை. பரிசுத்த ஆவியானவரை குறித்த அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற வரைக்கும் ஜெபத்திலே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? பதில் கிடைக்கிற வரைக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், பதில் கிடைக்கிற வரைக்கும் எத்தனை நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொன்னது நிறைவேறி ஆகணுங்கிறதுக்காக ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். நாம் ஜெபத்திலே, ஜெபம் என்பது ஆண்டவரோடு நாம் பேசுவது மாத்திரம் கிடையாது, ஆண்டவரும் நாமும் பேசிக் கொள்வதுதான் ஜெபம். எத்தனை பேர் புரியுது? புரியுதா உங்களுக்கு? ஜெபம் உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். ஜெபம் என்பது நாம் பேசுவது மாத்திரம் கிடையாது. புரியுதா இல்லையா? சிலருக்கு கண்ணு அப்படி ஒட்டுற மாதிரி இருக்குது, அப்படி அந்த மாதிரி கவனிக்கிறீங்களா? ஜெபம் என்பது நம்ம மட்டும் பேசிட்டு இருக்கிறாரு, அவரை கொஞ்சம் பேச விடணும். அப்ப எவ்வளவு நேரம் பேசலாம்? எவ்வளவு நேரம் பேசலாம்? ஏன்னா என்னோட பேசுகிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் புரியுது? நாம் பேசினா மட்டும் போதாது, ஜெபத்தில் அவரும் நம்மோடு கூட பேச வேண்டும். ஜெபிப்பது அடுத்த ஒரு பாயிண்ட். ஜெபிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். நல்லா கவனிங்க. ஜெப வேலையாகிய எத்தனை மணி நேரத்துல? 9ஆம் மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்போ அப்போஸ்தலர்கள் ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல இருக்கிற, அநேகமான ஊழியத்துல ரொம்ப பிஸியா இருக்கிற பேதுருவும் யோவானுக்குமே ஜெபிக்கிறதுன்னு ஒரு டைம் இருக்குதான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பிஸியா இருந்து தேசத்திலே எழுப்புதலையும் பெரிய ஒரு என்ன சொல்றது பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றப்படுதலையும் கொண்டு வந்த பேதுருவுக்கும் யோவானுக்கும் ஒரு ஜெபத்திற்கான பிரேயருக்கான ரெகுலரான ஒரு டைமை வச்சிருந்தாங்க. அவங்க அப்படி வச்சிருந்ததுனால தான் அவங்களால எழுப்புதலை கொண்டு வர முடிந்தது. புரியுது? இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஜெப நேரம் ஒண்ணு இருக்குது? நமக்கு ஜெப நேரம் இருக்கா? இருக்குதா இல்லையா? எனக்குன்னு தனியாக ஒரு ஜெப நேரம். ஐயோ, அந்த டைம்ல வரமாட்டாங்க. அந்த டைம்ல நான் வர மாட்டேன். ஒருத்தர் ஸ்ரீலங்கா ஒருவரோட பேசி கொண்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்றது ஒரு விஷயமா பேசிட்டு போக சொன்னாங்க. நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, நான் பேச மாட்டேன். நான் மௌனம் வரணுமா அப்படின்னு நான் கிண்டலா கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, மௌனம் வரதெல்லாம் கிடையாது, செவ்வாய்க்கிழமை மட்டும் யார்கிட்டையும் பேச மாட்டேன், தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கு. புரியுது? அந்த டெடிகேஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பைபிள்ல இல்லை. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? தனக்கு தெரிந்தவைகளை கொண்டு ஆண்டவரோட என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க? நெருங்கிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு நெருங்கலாம், இன்னும் எப்படியெல்லாம் ஆண்டவரோட நம்ம ஜெபிக்கலாம், இன்னும் எப்படியெல்லாம் ஆண்டவரோட உறவாடலாம், இன்னும் எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்ம நேசிக்கலாங்கிறத என்ன செஞ்சுட்டே இருக்காங்க? அவங்க கற்றுக்கொண்டே இருந்தாங்க. ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு சம்திங் எடுத்தீங்க, ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஆண்டவர் மனசுல இடம் பிடிச்சிருக்கு. புரியுது? ஆண்டவருடைய மனசுல இடம் பிடிச்சிருக்கு. அப்ப ஜெப வேலை ஒரு தேவ மனுஷனுக்கு, தேவ மனுஷிக்குள்ள ஒரு அடையாளம். அவங்க ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. உங்களோட உங்களுக்கு நெருக்கமானவங்க தினமும் போன்ல பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, திடீர்னு புது நம்பர்ல ஹலோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை போதும். என்ன புது நம்பர்ல இருந்து வந்திருக்கீங்க? டக்குன்னு கேட்கணும். ஏன்? பழக்கப்பட்ட குரல். நாம தினமும் ஆண்டவர்கிட்ட பேசி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா வரும் நாளிலே அவர் சத்தத்தை கேட்காதபடி கைவிடப்படுவோம். எத்தனை பேர் புரியுது? தினமும் அவர் சத்தத்தை இன்னைக்கு தனங்கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அந்த போன்லாம் நோண்டுறது பார்த்துருக்கீங்களா? போன் யூஸ் பண்றதுக்கு டைம் பார்க்க மாட்டாங்க. எவ்வளவு நேரம் போன் யூஸ் பண்றாங்க அது தெரியல. எவ்வளவு நேரம் பப்ஜி விளாடுங்க பாஸ்டா, நம்ம போயிட்டு பாஸ்டா இப்பெல்லாம் ஃப்ரீ ஃபயர் தான் பாஸ்டா. எவ்வளவு நேரம் சீரியல், அது 11 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருங்க. நைட்டு 11 மணிக்கெல்லாம் 11 தெரியல. எவ்வளவு நேரம் அதான் தெரியல. அதுக்குன்னே வேகமா செஞ்சுட்டு அதுக்குன்னே அரைக்குறையா சாப்பாடு செய்ய பொங்கல் குழம்பு ஊற்றி கொடுப்பாங்க பாருங்க. அதான் முடியும். நம்ம எதுக்குமே நேரம் பார்க்கறது, நான் ஜெபிக்கிறது மட்டும் இன்னைக்கு 1 மணி நேரம் கத்துணி சமூகத்தில் ஊர்ல நம்பக்கூடாது. நம்ம அப்படி இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. தேவனுக்கும் நமக்கும் ஒரு சரியான உலகத்தோட நமக்கு ஐக்கியம் இருக்குதோ இல்லையோ, கர்த்தரோட நமக்கு ஐக்கியம் இருந்துகிட்டே, தேவனோட ஜனமா ஐக்கியத்தில் இருந்துகிட்டே இருக்கணும்.
ஆண்டவர் நமக்கு முன்னாடி நம்மளுடைய இடத்துல எப்பவுமே காத்துட்டு இருந்தோம். என் மகன் இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணுவா அப்படின்னு ஜெபிப்பது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்று ஏன் ஜெபிக்கணும் நம்ம பார்த்தோம். அடுத்தது எதற்கு நம்ம ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை 7வது அதிகாரத்துல 7-8 வசனத்தை நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் கண்டடைவீர்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 8வது வசனத்தை கவனிங்க. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். மேல சொன்னது ஓகே, கீழே ஆண்டவர் அதை ரொம்ப வலியுறுத்துறாரு. அடுத்த நிறுத்தமா சொல்ற கேட்கிறவன் தான் என்ன செய்யறான் அப்படின்னா பெற்றுக் கொள்ளுகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும், தேடுகிற எவனும் கண்டடைகிறான். அப்போ கேட்கிறவனுக்கு தான் கொடுக்கப்படும். கொடுக்கப்படுமா இல்லையா? கொடுக்கப்படுமா இல்லையா? இன்னைக்கு வேற யாருக்கு ஜபலிஸ்ட் எனக்காக ஜோமணிக்கு எல்லாத்தையும் சொல்றதை விட உங்களை விட அதிக உண்மையா உங்களுக்கு அப்புறம் ஜோம் பண்றாங்கன்னா உங்க ஊழியக்காரர் உங்க சர்ச்சில் தான். அது என்னால் மறுக்கவே முடியாது. நானும் பாஸ்டர் அது மாதிரி தானே நான் ஏன் கூட சொல்றேன் ரைட்ல, ஆனால் நான் மறுக்க மாட்டேன். கவனிங்க, ஏன்னா உங்களுக்காக நீங்கள் நிற்க வேண்டும். ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்குமோ சொல்றாரு, எருசலேமின் குமாரத்திகளே நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க என்ன செய்யுங்க. சிலுவையை சுமக்குமா சொல்றாரு, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க என்ன செய்யுங்க, அழுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்காக அழுங்க, உங்க பிள்ளைகளுக்காக உங்க சந்ததிகளுக்காக அழுங்க, ஜெபம் பண்ணுங்க. மற்றவருடைய நிழலே நம்ம வாழ்ந்து விடக்கூடாது. 1000 தான் நமக்கு கூட எத்தனை பேர் 1000 பேர் இருந்தாலும் எத்தனை பேர் கூட இருந்து போட்டோம். ஆனா எனக்கும் என் தகப்பனுக்கும் ஒரு தனி ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தனி அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கும் ஆண்டவருக்கு உள்ளோம். எப்பவுமே 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 தனியா போய் உட்கார்ந்தால் எந்த நேரத்திலும் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளப்படும். நம்ம பழமொழி கூட ஒன்று சொல்லுவோம், அழுவுறதுக்குள்ளதான் என்ன செய்யுமா பால் பிடிக்குமா. அந்த மாதிரி கேட்கிறவனுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுட்டாரு. ஆண்டு இப்படிமா நான் தரேன். எத்தனை பேர் புரியுது? நான் பேசிக்கிட்டே இருந்த டைம் ஆகிடும். அதனால அடுத்த வசனத்துக்கு போறேன். நான் எதற்கு ஜெபிக்கணும்? 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் சீக்கிரமா படிக்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு சரிங்களா? 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவெனில், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற நிருபத்தில் சொல்லுகிறார், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் என்ன செய்ய பண்ண வேண்டும். ஏன் ஜெபம் பண்ணணும்? எதற்காக ஜெபிக்க வேண்டும்? ஏன்னா இந்த தேசத்தை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும் என்றால் அதுக்காக நாம ஜெபித்துதான் ஆக வேண்டும். எத்தனை புரியுது? ஆபிரகாமுடைய சம்பவத்தை நல்லா நம்ம மைண்ட் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்றாரு, என்ன அவசியம் ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்றது? ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்றாரு, ஆண்டவரே நான் சோதம் குமார அடிக்க போறேன். ஆபிரகாமுக்கு ஒரு திக்குன்னு அடிச்சு பயம். ஏன்? அண்ணன் மசங்களாம் எங்கதான் இருக்கிறாங்க? சோதம் குமாரெல்லாம் அழிஞ்சு குடும்பமே அழிஞ்சிருக்க, ஒண்ணுலாம் போயிடும், என்ன பண்றதுன்னு பயம். ஆபிரகாம் கேட்கிறாரு, 50 நீதிமான்களுக்கு அடிப்பீரோ? ஒருவேளை 50 பேர் இருப்பாங்க, அடிச்சிருக்கீங்களா? இல்லப்பா. 45 இல்லப்பா. 40 இல்லப்பா. 30 இல்லப்பா. 20 இல்லப்பா. நடுவில் ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவருக்கு கோபங்களாக இருப்பதாக. ஆண்டவர் கோபம் வராமல் அடியேன் ஒரு தடவை பேசுறேன். தூசி புழுதியும் சாம்பலமாகி நான் ஒரு தடவை மட்டும் பேசுறேன். 10 நீதிமன்றங்களுக்கு அனுப்பீரோ? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜெபிக்கிறீங்களே தேசம் காப்பாற்றப்படும். கேட்கறேன், நான் ஜெபம் என்ன ஆகுது அப்படின்னு. நீ ஜெபம் தான் எல்லாம் நடக்கும். ஜாதியை பார்க்கறது, மதத்தை பார்க்கறது, உடைய பார்க்கறதுல மனுஷனுடைய பணம். என் தெய்வம் ஒரு நாளைக்கு அதை பார்க்க மாட்டேன். கிழிஞ்ச ட்ரெஸ் கூட போட்டு, நான் அன்னைக்கும் சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன், நான் கிழிஞ்ச துணியை போட்டுட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம காலில் செருப்பு கூட இல்லாம நடந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் ஊழியம் செய்திருக்கிறேன். அன்றைக்கும் என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. எந்த நிலையிலும் கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. கர்த்தரை இத்தனை சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது? உன்னை விட என்னை விட ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்ம தான் ஜெபம் பண்ணணும்.
தேசத்திற்காக. நம்புறீங்களா? 2வது வசனத்தை வாசிக்கலாம். 2வது வசனம் நல்லா கவனிங்க, படிங்க. நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும், நல்லா கவனிங்க, ஜெபம்னா ஜெபம் மட்டும் இல்ல, பக்தி இருக்கணும், நல் ஒழுக்கம் இருக்கணும், கலங்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எப்படியே செய்ய வேண்டும்? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்க வேண்டும். நல்லொழுக்கத்திலையும் பக்தியில நாம அமைதியுள்ள ஜீவனம் பண்ண, நல்ல வாழ்க்கை பண்ணணும் அப்படின்னா, நடக்கணும் அப்படின்னா, நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணி ஆகணுமா? ராஜாக்களுக்காக, தேசத்தின் அதிபதிகளுக்காக. இன்னைக்கு நாம அமைதியுள்ள ஜீவனம் பண்ணிட்டு இருக்குமா? நாம அப்படி கேட்டா சிலதுலாம் ஞாபகம் வரும். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ரொம்ப நல்ல மனுஷன், உங்களுக்கு தெரியாத பத்தி நாட்டுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிக்கிறாரு எனக்கு தான் தெரியும். ரொம்ப சொல்லணும், எனக்கு நாட்டுக்கு வருது அவர் பேர் உங்களுக்கு தெரியும். ஜியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம என்ன செய்யணும்? அமைதியுள்ள ஜீவனம் பண்ணணும் அப்படின்னா என்ன செஞ்சுதான் ஆகணும்? அடுத்துதான் ஆக வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த தேசத்திலே நன்மையை வருவிக்கும்படியாக, தேசத்துக்கு நன்மையை கொடுக்கும்படியாக. எனவே நாம் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனம் ஏற்கனவே சொல்றாரு. அந்த வசனத்தை வச்சு பிரசன்னமே பண்ணிட்டாங்க. தேசத்திலே நான் அழிக்காதபடிக்கு திறப்பிலே நின்று ஒருவனை தேடினேன், ஒருவனை காணேன். அதனால அந்த வசனம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது. 2 நாளாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். நாம் 2 நாளாகமத்தின் புத்தகம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நல்லா கவனிங்க, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் அது நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேசம் செழிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபம் தேவை. எதுக்கெல்லாம் நம்முடைய ஜெபம் தேவை? ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, தேசத்திலே எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால நம்ம கண்டிப்பா என்ன செஞ்சாகணும்? அவர் நமக்கு ஒரு நல்ல முன்னோடியா இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? நாம் செபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயம் உங்களோட கூட இருப்பாராக. இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. ஏன் ஜெபம் பண்ணணும், எதற்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு, எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது அது ஒரு சப்ஜெக்ட். எப்படி ஜெபிக்கணும் சொல்றேன், வேகமா எழுதிக்கிறீங்களா? நான் சொல்றேன், நான் பேச ஆரம்பிச்சா இன்னொரு டைம் கொடுக்க வேண்டியதாக போயிடும். எத்தனை ரெடியா இருக்கீங்க? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது பிரசங்க நேரம் அல்ல. ஹalleluya அப்படிங்கறது உங்க ஆவியில அப்படி நரம்பு வைக்கிறது டீச்சிங் டைம். அதனால கொஞ்சம் அப்படியே போகும். அதனால அட்ஜஸ்ட் பண்ணி என்னோட கூட அழகா டிராவல் பண்ணுங்க. கர்த்தர்களோடு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பலத்த சத்தத்தோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்படுகிறது. பலத்த சத்தத்தோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பலத்த சத்தத்தோட ஜெபம்னா ரொம்ப முக்கியம். எல்லாம் பண்ணி எனக்கு கவனிங்களா? பலத்த சத்தத்தோட ஜெபம் வீட்டில் இரவு நேரத்தில், கர்த்தர் இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணிக்கிறோம். நாம வீட்டில் இரவு நேரத்தில் எல்லாரும் வீட்டில் அமைதியாக தூக்கிட்டே இருப்பாங்க. அமைதியாக தூக்கிட்டு கனவு காணுகிற நேரத்தில் நான் வேறு முழங்கால நின்று ஆண்டவரே சோத்திரம் 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 அப்படின்னா கண்டிப்பா ஏன் என்ன செஞ்சிருவாங்க? ஆத்திரத்தோடு அடித்து விடுவார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அப்படி செய்யாதபடி உங்களை கர்த்தர்களை காப்பார்கள். புரியுது? நீங்க ஜெபம் பண்ணுங்க, பலத்த சத்தமா ஜெபம் பண்ணுங்க, நான் வேணாம் சொல்லல. ஆனா தனிமையில வெளியில மற்றவர்களை தொந்தரவு செய்யாதபடிக்கு நம்ம என்ன செய்யலாம்? பலத்த சத்தத்தோடும். அந்த வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். அந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம படிக்கலாம். நம்ம எபிரேயர் நிருபத்தில் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தம். 2வது கண்ணீரோடு. சத்தம் சும்மா சாதாரண எங்கேயும் சொல்லிட்டாங்களே வரல, வேற வழி இல்லை. தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது, ஜனங்கள் பாழாகி கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆதங்கத்துல என்ன செய்யுது அப்படின்னா சத்தம் வருகிறது. இன்னைக்கு ஒருத்தர் வாயிலிருந்து சத்தம் வரணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றாங்க. கையில் இருக்க போனை வாங்கி வெட்டி கொடுங்க, அப்படின்னு சத்தம் போட்டுருவாங்க. என்ன பண்றாங்க? போன் எவ்வளோ நீங்க அவங்க கூட நாலு வார்த்தை கெட்ட வார்த்தை திட்டலாம், திட்டினாங்க சொல்லிட்டாங்க. அப்ப கூட அவங்க
ஐயோ. சோ சவுண்ட் எப்படி வருது? ஆண்டவர் சும்மா சத்தத்தோட ஜெபிக்கல, ஆனந்தத்தின் நிமித்தம் தேசத்தின் அழிவை கண்டவராக, அந்த பாரத்தை உடையவராக பலத்த சத்தத்தோடும், அடுத்தது கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான எல்லா பயபக்தியின் நிமித்தம், தமக்கு உண்டான தூங்காமல் ஒரு ஆமென். இதற்கு புரியுதா? நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு எனக்காக செபிக்க வேண்டாம், நான் இப்பொழுது முடித்து விடுவேன், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நல்லா கவனிங்க. தமக்கு உண்டான எல்லா பயபக்தியோடும் அவர் என்ன செய்யப்பட்டதாங்க? பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. பயங்கிறது வேற, பக்திங்கிறது வேற. நல்லா புரிஞ்சுக்கங்க. பயங்கிறது வேற, பக்திங்கிறது வேற. அதாவது இந்த சீசன் டைம்ல கழுத்துல நிறைய எல்லாம் போட்டுக்கிட்டு, தலையில கொஞ்சம் கட்டிக்கிட்டு, நீர்மொழி சொல்றாங்க அதெல்லாம் கட்டிக்கிட்டு, பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அந்த டைம்ல மட்டும் கட்டுக்கொடுப்பா அப்படியே இருந்துக்கிட்டு, ஜலத்தின் மேலும் அசைவாடாமல், எந்த உண்பட்ட முகத்தை புகைவிற்றும் ஆற்றாமல், எதையும் செய்யாம கட்டுக்கோப்பா இருக்கு, அதுக்கு பேர் பக்தி. அந்த டைம்ல மட்டும் எல்லாத்தையும் பண்ணுறேன். இன்னைக்கு அநேகர் இதை செஞ்சிட்டு இருக்காங்க. என்னுடைய நண்பன் ஒருவனை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். என்னடா இவ்வளோ இப்படி இருக்கிற, என்ன செப்பல் கூட போடாம வந்திருக்கேன் அப்படின்னா, இல்லடா நான் மாலை போட்டிருக்கேன். மாலை போட்டிருக்கேன். என்னடா மாலை போட்டுருக்கேன்? நான் சொல்லுவேன், வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டிருக்கேன். உன்னிடத்திலே கர்த்தர் பக்தியை மாத்திரம் எதிர்பார்க்கவில்லை, பயம் இருக்க வேண்டும். ஏதோ கிறிஸ்துமஸ் டைம்ல அப்படியே ஆரவாரம் பண்ணிட்டு சர்ச்சில் நாங்கள் இவ்வளவு காசு போடுறோம், நாங்கள் கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறோம், இதை பண்றோம் அதை பண்றோம், எல்லாத்தையும் பண்றோம். கிறிஸ்துமஸ் அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்? அடுத்து தூக்குவோம், ஆமென் ஹல்லேலூயா அப்படிங்கிறது இல்லை. எந்த நேரத்திலும் தேவனோடு கூட இருக்க ஐக்கியத்தில் இருப்பவனையே கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை தேடிக்கொண்டுதான் அவருடைய இமையில் ஒவ்வொருவரையும் சோதித்து அறிந்து கொண்டிருக்கிறது. புரியுது? அப்படிப்பட்டவர்கள் தான் தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு தூங்குறவங்க ஆண்டவர் தேவையில்ல, என்றைக்கும் தன்னுடைய சமூகத்தில் நிற்கத்தக்க தேவ புருஷர்களை கர்த்தர் தேடிக்கொண்டு கவனிக்கலாம். இப்ப தொடர்ந்து நம்ம இப்ப தேவ பயபக்தி, அது பக்தி, ஆனால் தேவனுக்குரிய பயத்தோடு. பக்தி இல்லாமலே ஆலயத்துக்குள்ள வரும், உட்காரோம். பக்தி இருக்குது, அதனால தான் ஆலயத்துக்குள்ள வரும், உட்காரோம். ஆனா பயம் இல்லை, அதனால தான் சர்ச்சை டைம்ல செல்போன் நோண்டிக்கிட்டே இருக்கும். சர்ச்சை டைம்ல மெசேஜ் சுடுதல் சுடுறாரு. ஓ ஷட் யுவர் சன்ஸ் ஸ்மார்ட் பாஸ்டர் போட்டு பாருங்க, செக் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னன்னு கேட்டா அதுவும் கரெக்டாக அந்த பைபிளுக்கு நடுவுல போனை வச்சு நோண்டுவாங்க. நம்மளும் இருக்கும் குழந்தை எவ்வளோ அழகா பைபிளை ஆராய்ச்சி செய்து, அந்த ஆராய்ச்சி செய்ய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன செஞ்சு சேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் சர்ச்சில் சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணாத, உன் ஃபோன் ஹேங்காக போயிடும், ஹேங் ஆகிடும், உன் ஃபோனில் வைரஸ் வரும், சீக்கிரத்தில் உன் ஃபோன் கீழே வந்து உடஞ்சிடும். நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் எல்லாமே சொல்லுவேன், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராங்க, கர்த்தருடைய நல்லா வச்சுப்பாரு. பிரைஸ் தான். எல்லா பயபக்தி நிமித்தம். ரெண்டாவது சீக்கிரம் நான் சொல்றேன், ஸ்தோத்திரத்துடனே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரத்துடனே ஜெபம் பண்ண வேண்டும் என்று. பிலிப்பியர் 6:4. இந்த நான் லிஸ்ட் அப்படியே சொல்றேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். நிச்சயம் இதை பார்த்து இதை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஸ்தோத்திர பலியுடனே ஜெபம். பிலிப்பியர் 4:6. உபவாசத்துடனே ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உபவாசம் உள்ள ஜெபம். பக்கத்துல இருக்க உபவாச ஜெபம் அந்த மாதிரி எழுதிக்கீங்க. அதோடு கூட இல்லாமல் பரிசுத்த ஆவிக்குள்ளாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பண்ணுகிற ஜெபம். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பண்ணுகிற ஜெபம். சபைக்குள்ள வந்துட்டு ஏதோ 12 நாள் ஆயிடுச்சு, 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெறாம, அவருடைய அந்நிய பாஷை வார்த்தை பெறாம எதிரில் இருக்கீங்க. யாருக்காவது பரிசுத்த அபிஷேகம் கிடைக்கல பாஸ்டர், இன்னும் நான் அந்நிய பாஷை பேசல பாஸ்டர், இன்னும் அப்படியே இருக்கிற பாஸ்டர், மனசுக்குள்ளே நீங்க நினைச்சுக்கீங்க. 18 வயசாயும் இன்னமும் ட்ரெஸ் பண்ண தெரியல என்ன சொல்லுவான்? 18 வயசாயும் இன்னும் வாயில வரல வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருந்தா என்ன சொல்லுவான்? அவங்க பார்த்து நம்ம நாட்கள் தள்ள நமக்குள்ள வளர்ச்சியை சபையும் பழமும் பார்த்து கொண்டே இருக்கணும். புரியுது? ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எப்பவுமே வல்லமைகள் அதிகம். அதுக்காக நாம் ஜெபிப்போம், அதுபடியே ஜெபிப்போம். சங்கீதம் 50:14 சொல்லுது, பொருத்தனை ஜெபம். ஓகே, இப்படி அநேக ஜெபங்கள் ஆலயத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, கர்த்தரோடு இல்லாமல் நம்ம எந்த ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும்னு நினைச்சாலும், முயற்சி பண்ணாலும், எல்லா முயற்சிகளும் வீணா இருக்கும். நான் நினைக்கிறேன்
இனி நம்முடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசப்பட்டதாய் வேறுபட்டதாய் இருக்கும். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இனிமே பிரேயர் ஸ்டைல் வேற பண்ணணும். இல்ல நீங்க 4 மணி நேரம் ஜெபம் பண்ற ஆளா பண்ணணுங்க. இனிமே 4 மணி நேரம் ஒரு 5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணுமா பண்ண மாட்டோமா? பண்ணுமா பண்ண மாட்டோமா? வேதத்துல இப்படிலாம் ஜெபிக்கணும்னு சொல்லி இருக்குது. ஓகே, அது உண்மைதான். ஆனால் கிறிஸ்துவ மேல் உங்களுக்கு உண்மையாகவே அன்பு இருந்தால் நிச்சயம் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாகவே இருப்பீர்கள். கிறிஸ்துவ மேல் இருக்கிற அன்பு நம்ம ஜெபிக்க வைக்கும். கர்த்தர் நிச்சயம் உங்களோட கூட இருப்பாராக. நேரம் கடந்து விட்டது, அதனால் நான் பேச விரும்பவில்லை. இப்போ நான் பேசினா என்னுடைய பிரசங்கம் அதிக பிரசங்கமாய் மாறிவிடும். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.